சொல்லிக்கிட்டே இருந்தோம். பல மாவட்டத்தில கனமழை வந்து ரொம்பவே தீவிரமா இருக்க போதுன்னு. அதே போலவே அருமையான மழை பொழிவுங்க. எங்கெங்கெல்லாம் மழை வரலையோ, அங்கங்கெல்லாம் கனமழை கொட்டி தீர்த்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய நெறைய மாவட்டங்கள்ல இந்த மழை பதிவாயிருக்கு. அதனால தான் சொன்னோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மழை வந்தா அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாளா சொல்லிக்கிட்டே இருந்தோம். நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இன்னும் நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே 100% சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 100% தமிழ்நாட்டில மழை பொழிவ நம்ப பார்க்க போறோம். உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நீங்களும் மறக்காம லைக் பண்ணி பாருங்க. கடந்த 24 மணி நேரத்தில நெறைய மாவட்டங்கள், பல இடங்கள் இந்த அதி கனமழை, மிக கனமழை பத்தி கொஞ்ச நாளா நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். எங்க ப்ரோ மழையும் வரமாட்டேங்குது, ஒண்ணும் வரமாட்டேங்குது, வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தா செம மழை, பயங்கரமான மழை, விடிய விடிய கனமழைன்னு சொல்லி அவங்களே வந்து கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் அவங்கவங்க மாவட்டத்திலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதாங்க நம்ம சொன்னோம். இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி டெல்டா மாவட்டத்தில முதற்கட்டமாக இந்த மிக கனமழை முதல் அதி கனமழை தொடங்கியாச்சுங்க. நேற்று இரவு முதலாகவே விடிய விடிய கனமழைங்கிறது டெல்டா மாவட்டத்திலையும் பதிவாயிருக்கு. அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ய தொடங்கி இருக்குங்க. சொல்லிட்டே இருந்தோம், இந்த மே கடைசி 10 நாட்கள் தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரியே நெறைய இடங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில அருமையான மழைன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. குறிப்பா சின்ன சேலம், ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கள்ளக்குறிச்சியில தியாகதுர்கம், கடலூர் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கு. இன்னும் தீவிரமடையும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போறோம். அதுல தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் 16 சென்டிமீட்டருங்க. மிக கனமழை முதல் அதி கனமழை பதிவாகியிருக்கு. மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்க பற்றி தான் நம்ம ஒரு கடந்த ஒரு வார காலமாக பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு தீவிரமான ஒரு வெள்ளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடங்கள் பட்டுக்கோட்டை பகுதிகளில் 16 சென்டிமீட்டர் மழைங்க. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச மழை பொழிவு அப்படின்னா அது தஞ்சாவூர் மாவட்டம் தான். அடுத்தபடியாக சிவகங்கை, சரியாகவே மழை வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளவு மழை வந்திருக்கு பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சிவகங்கை, ராமநாதபுரத்தில் மழை ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் சரியாக மழை வரலன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 14 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம் 13 சென்டிமீட்டர். எங்கே தொட்டாலும் மிக கனமழை தான். எந்த மாவட்டத்தை தொட்டாலும் ஒரு மிக கனமழையாகவே பதிவாகிட்டு இருக்க நம்ம பார்க்க முடியுது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், மதுக்கூர் இது போன்ற பகுதிகளிலும் 11 சென்டிமீட்டருங்க. பாருங்கள் எங்கே பார்த்தாலும் 10 சென்டிமீட்டருக்கு மேலே. அதாவது ஒரு மிக கனமழையிலிருந்து அதி கனமழை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த இடங்கள் மட்டும்தான் மழையான்னு கேட்டால் இங்கே மட்டும் மழை இல்லைங்க. தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டத்தில் இந்த கனமழைங்கிறது ரொம்பவே கொட்டி தீர்த்திருக்கு. சரி, இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த மழை பொழிவு தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம தெளிவாக மாவட்ட வாரியாக பார்க்க போகிறோம். தயவு செய்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் வானிலை அறிக்கை முடிகிற வரைக்கும் நீங்கள் வானிலையை கேளுங்க. உறுதியாக வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது. நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படி தான் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெறும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மட்டும்தான் மழை வருமா, எங்களுக்கெல்லாம் மழை வராதான்னு சொல்லி சென்னையிலேருந்து கேட்ட உங்களுக்கும் மழை வந்திருக்குங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கு. இது அப்படியே கனமுதல் மிக கனமழையாக அதிகரிக்கும். அதுலேயும் நமக்கு எந்த விதமான மாற்றம் இல்லை. அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்களுக்கும் கடலோர மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவு உறுதியாகவே இருக்க போது. இந்த கடலோர மாவட்டங்கள் அப்படின்னாலே வட கடலோரத்தில் வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ நல்ல ஒரு மழையும் வந்திருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சொட்டு கூட மழை வரவில்லைன்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் கவலைப்படாதீங்க, மறுபடியும் உங்களுக்கு வந்து கனமழை வர வாய்ப்புகள் இருக்குது, மே இறுதியில் இன்னும் உங்களுக்கு மழை தீவிரமாகும் சொல்லிட்டு. இப்போ தான் நமக்கு மழை பொழிவு ஆரம்பிச்சிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வந்தவாசி, செய்யூர், மரக்காணம், திண்டிவனம், தாம்பரம் மற்றும் சென்னை, வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகள்,
ஆவடி, திருவள்ளூர், பூந்தமல்லி இது போன்ற பகுதிகள் அனைத்து இடங்களுக்கும் பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த இடங்களுக்கு கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரமும் அதிகரிக்கும். நேரங்கள் பார்க்காதீங்க. நிறைய பேர் வந்து பகலில் மட்டும்தான் எங்களுக்கு மழை வரணும், மாலையில் மட்டும்தான் மழை வரணும் அப்படின்னு சொல்லி நேரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இனிமேல் நேரத்தை எதிர்பார்க்க தேவையில்லை. காலை நேரம், பகல் நேரம், மாலை நேரம், இரவு நேரம் என விட்டு விட்டு பரவலான மழை பொழிவு, வெயிலுடைய தாக்கம் எல்லாம் முடிவுக்கு வருது. வெயிலுடைய தாக்கம் எல்லாமே முடிவுக்கு வருது. கடந்த நாட்களே சொல்லியிருந்தோம், அக்னியாவது வெங்காயமாவது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வானிலை அறிவிப்பை கொடுத்துருந்தோம். அதனால் அக்னி வெயிலும் இல்லை, எந்த ஒரு வெயிலும் இல்லை. இப்போ நல்ல மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு. ஒரு மே மாதத்தில் இப்படி ஒரு மழையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு மழை பதிவாகும். போதும் என்கிற மழை பொழிவு, எங்களுக்கு மழையே வேணாங்க போதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை கொட்டி தீர்த்திருக்குங்க. நம்ம சொல்கிறதே தான் இப்போ நம்ம திருப்பி சொல்ல போகிறோம். வெயில் வந்து எந்த அளவிற்கு கொளுத்தி இருக்கோ அதே அளவிற்கு, அதை விட 2-3 மடங்கு மழை பொழிவு சொன்ன மாதிரியே மழை வந்திருக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்தில். அடுத்து வரப்போகிற நாட்களில் ஒரு அதிகனமழை, அதாவது ரொம்ப ஒரு தீவிரமான மழை பொழிவு மயிலாடுதுறை, கும்பகோணம், காரைக்கால், நாகப்பட்டினம், வேதாரண்யம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், ஜெயங்கொண்டம், பெண்ணாடம், அரியலூர், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள், தாத்தையாங்கர்பேட்டை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், புதுக்கோட்டை, கீரனூர், அரிமளம், பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்ட மக்களே, தயவு செய்து சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பகுதிகளுக்கு மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது வரப்போகிற நாட்களிலும் கொட்டி தீர்க்க போகுது. ஏற்கனவே உங்களுக்கு தேதிகள் 23ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருங்க. டெல்டா மாவட்டங்கள் இன்றையிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. விவசாயிகள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எங்கள் ஊருக்கு தான் மழையே வரலன்னு. இப்போ பாருங்கள், பயங்கரமாக மழை வந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 16 சென்டிமீட்டருங்க தஞ்சாவூரில் மட்டும். இதெல்லாம் ஆரம்பம்தான். மறுபடியும் சொல்கிறோம், இது முடிவு அல்ல, இது ஆரம்பம்தான். இனிமே தான் நமக்கு மழை தீவிரம் இன்னும் பயங்கரமாகவும் மிக தீவிரமாகவும் இருக்க போது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுதுங்கிறதா சொல்லியே ஆகணும். டெல்டா மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு உறுதியாக இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் விட்டு விட்டு பரவலாக கனமழை இருக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்களில் அப்படி அல்ல, விடிய விடிய கனமழை, விடிந்த பிறகும் கனமழையாக பதிவாகும். சரி, மற்ற மாவட்டங்களில் என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க. எல்லாருமே நீங்கள் 100% சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் இந்த மழை வாய்ப்பை நம்ம பார்க்க தான் போகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழை எச்சரிக்கை, வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்குது. இப்போ உங்களுக்கு மழை இல்லாமல் இருக்கலாம், அல்லது லேசான மழை, மிதமான மழை, கனமழை மட்டும் நீலகிரியில் இருக்கலாம். இதை பார்த்து நம்பி ஏமாந்துடாதீங்க. நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு உறுதி, கடுமையான வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது. மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இப்போ வந்து விட்டு விட்டு தான் ப்ரோ எங்களுக்கு வந்து மழை வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூரில். இனிமேல் உங்களுக்கு தினமும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது. வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுலாம் மிகுந்த கவனம் தேவை. கோயம்புத்தூர் மாவட்டம், தேனி, தென்காசி, குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஓடுற அளவுக்கு மழை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போலவே ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும். இரவு நள்ளிரவு நேரத்திலும் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் அதி கனமழை உறுதி. வரும் நாட்களில் உங்களுக்கு இன்னும் தீவிரமாக தொடங்கிடும். அடுத்த 10 நாட்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை உங்கள் மாவட்டத்தில். இது போல் யாரும் வானிலை அறிக்கையை வந்து சொல்ல மாட்டாங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து யார் யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எந்தெந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கமெண்ட்டையும் படித்து இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் வானிலை அறிக்கையை சொல்ல மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தென்காசி மாவட்டங்க, தென்காசி மாவட்டம், தேனி மாவட்டம் சொன்னாலே நம்ம ஊர் பேர் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்பு இருக்குது. ஒரு இடம் விடாமல் கண்டிப்பாக கனமழை உண்டு. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளத்தில் மிதக்கும். இப்போ டெல்டா மாவட்டங்கள் எப்படி நம்ம தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை கடுமையான வெள்ள பாதிப்புகள் சில இடங்களில் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமோ, அதே போலவே கன்னியாகுமரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிடங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது. வெள்ள அபாயம்னா என்னது? அந்த அளவிற்கு மழை பொழிவும் ரொம்ப கடுமையாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதிகன மழைங்கிறது பதிவாக போகுது.
20 சென்டிமீட்டருக்கு மேலாகவே வரும் நாட்களில் சில மாவட்டத்தில் மழையை நம்ம பார்த்துட போகிறோம். அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி பேசி தாங்க ஆகணும். ரொம்ப நாளாக சரியாக மழை வராத ராமநாதபுரம், சிவகங்கையெல்லாம் மழை வர தொடங்கியிருக்கு. நிறைய இடங்கள் அருமையான மழை பொழிவு. முதல் மாவட்டமாக தஞ்சாவூர் மாவட்டம், 2வது மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் பிடிச்சிருக்குங்க. அந்த அளவிற்கு மழை பொழிவு 13 சென்டிமீட்டருங்க. சாதாரண மழை இல்லை, 13லாம் ஒரு சாதாரண ஒரு எண்ணிக்கை கிடையாது. ஒரு மிக கனமழைக்கான மழை பொழிவு தான் சிவகங்கையில் பார்த்துருக்குறோம். இன்னும் மழை தீவிரமாகும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாகவே பதிவாகக்கூடும். சரி, இங்கெல்லாம் ஒரு பக்கம் எங்களுக்கு மழை வந்துட்டுருக்கு. ஆனால் உள் மாவட்டத்தில் என்ன ஆச்சுங்க? இந்த திருப்பூர் மாவட்டம் என்ன ஆச்சு? ஏன் எங்களுக்கு சரியாக மழை வரதே இல்லை? இந்த சேலம், கரூர், நாமக்கல்லாம் எப்போதாங்க மழை வரப்போகுது? நீங்களும் இப்படி தான் மழை வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் ஊருக்கு மட்டும்தான் ஏன் மழை வர மாட்டேங்குது? எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது, பக்கத்து ஊரில் மழை பெய்யுது, பக்கத்து மாவட்டத்தில் மழை பெய்யுது, சென்னைக்கே மழை வந்துருச்சு, ஆனால் எங்களுக்கு இன்னும் மழை தீவிரமாக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரியிலேருந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்ததை பார்த்தோம். எல்லாருமே மழை வந்திருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் திருப்பூர், ஈரோடு மட்டும் எங்களுக்கு மழை சரியாக வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மழை வந்து பகுதியாக தான் பதிவாகும். தற்போதைக்கு நிலவரப்படி மழை பகுதியாக இருக்கும். இருந்தாலும் அடுத்து வரும் 10 நாட்களும் கவனம் தேவை. திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கலில் உறுதியாக மழை இருக்குது. 10 நாளும் எச்சரிக்கையாக இருங்க. மழை வராதது போல் தான் தெரியும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் 38 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இடம் விடாமல் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் மழை வருமானா அப்படிலாம் மழை வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனைத்து மாவட்டத்திற்கும் மழை தீவிரமாகும். வரப்போகிற நாட்களில் இன்னும் நமக்கு தீவிரமான மழை எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. எச்சரிக்கை தேவை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை உறுதியாக இருக்குது. இப்போதாங்க நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலே மழை பொழிவு கணிசமாக அதிகரிச்சிருக்கு. வரும் நாட்களில் இங்கேயும் தீவிரமாகும். அதே சமயத்தில் உள் மாவட்டத்திலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புயல் ஏதாவது வருமாங்க? புயல் ஏதாவது வந்து தாக்கி அப்படியே தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி புயல் பற்றி கேட்டிருந்தாங்க. இது புயல் கிடையாது. எதனால் மழை வந்திருக்குன்னு சொல்லி இன்று காலை நேர வானிலை அறிவிப்பில் உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உருவாகும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கடந்த மாதத்திலே நம்ம பேசியிருந்தோம். இந்த மே மாதத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நேரடியாக கரை கடக்கலை அப்படின்னாலுமே கூட நல்ல ஒரு தீவிரமான மழை கொடுத்துட்டு தான் இது போக போகுதுங்க. இது குறிப்பாக இது எந்த திசை நோக்கி நகரும் அப்படின்னா வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி அந்த மியான்மர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப அதிகமாக இருக்குது. நேரடியாக தமிழ்நாட்டில் கரை கடக்காது, ஆனாலும் மழை பொழிவில் அதிகமாக இருக்கும். மழை வாய்ப்புகள் இந்த டெல்டா மாவட்ட பகுதிகள்லாம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு மிக கனமழையிலிருந்து அதி கனமழை கொட்டி தீர்த்துடும். நாகை, தஞ்சை, திருவாரூர்லாம் கடும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். டெல்டா மாவட்ட மக்களே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளிலும் அதே போல் தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது. தென்மேற்கு பருவமழை தொடங்குவதன் காரணமாகவும் இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். எப்பயுமே நமக்கு ஒரு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முழுவதும் மழை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் கடந்த மாதத்தில் நம்ம சொல்லியிருந்தோம். ஏங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏன் இப்படி வெயில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் மே மாதத்தில் பருவமழை தொடங்கும், அப்போ தமிழ்நாடு முழுவதும் கனமழை கிடைக்கும்னு. அதே போல் தான் ஏப்ரல் மாதத்தில் நல்ல ஒரு வெயிலும் இந்த மே மாதத்தில் அருமையான மழையும் இப்போ நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இன்னும் அடுத்த மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கணும். இந்த புயல் வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. புயல் பொறுத்தவரை நேரடியாக காற்றினாலோ, முதலாவதாக தமிழ்நாட்டில் காற்றினால் எந்த பாதிப்பும் கிடையாது. காற்றினால எந்த பாதிப்பும் இருக்காது. மழையினால் மட்டும்தான் நமக்கு பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் அதிகமாக இருக்க போகுது. சென்னை ஆகட்டும், நாகப்பட்டினம் ஆகட்டும், அல்லது நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஆகட்டும், எந்த ஒரு மாவட்டங்கள் எடுத்தாலும் மழை பாதிப்புகள் தானே தவிர மற்றபடி நமக்கு காற்று பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இந்த மே மாதத்தில் போதும் என்கிற மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும். எத்தனை ஊரில் வெயில் வந்து 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாச்சோ, நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் ஊரில் 44 டிகிரி செல்சியஸ், 43 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஊர்லலாம் இப்போ நல்ல ஒரு மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்குது.
இப்போ அடுத்ததாக எங்கெங்கெல்லாம் வெப்பநிலை வந்து கடந்த மாதத்தில் ரொம்ப தீவிரமாக உங்களை போட்டு வாட்டி வதச்சதோ அந்த பகுதிகளில் 2 முதல் 3 மடங்கு மழை பொழிவு, அதாவது ஒரு மிக கனமழையிலிருந்து அதி கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறோம். எத்தனை நாளுங்க இந்த மாதிரி ஊட்டி போல ஒரு வானிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடே ஒரு ஊட்டி மாறி இருக்குங்க. இன்னும் எத்தனை நாளைக்குங்க இந்த மாதிரி ஊட்டி மாதிரி இருக்கும்? இதே போலவே இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டெய்லி மழை வர சொல்லுங்க. 1 நாள் 2 நாள் மட்டும் வந்துட்டு அப்படியே போயிடுச்சுன்னா அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. கவலைப்பட தேவையில்ல. தினமும் கனமழை வர வாய்ப்பு இருக்குது. ஜூன் முதல் வாரம் வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் விட்டு பல மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இரவு நேரத்தில் மட்டும்தான் மழை வரும், நள்ளிரவில் மட்டும்தான் மழை வரும்னு இல்லை. காலை நேரங்கள் பகல் நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். வெயிலுடைய தாக்கம் எப்படிங்க? இனிமேல் அவ்வளோதானா? வெயிலுக்கெல்லாம் முடிவு கட்டியாச்சு அப்படின்னா தற்காலிகமாக ஒரு 10 நாட்களுக்கு வெயிலுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மழை பொழிவு இப்போ மழையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். இன்னும் கொஞ்சமாக படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் இந்த மழை முன்னேறும். அதனால் புயல் நினச்சி எதுவும் பயப்படாதீங்க. புயல்லாம் நமக்கு காற்றுனால எந்த பாதிப்பும் நமக்கு கிடையாது. மழை மட்டும்தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மீண்டுமாக நம்ம சொல்கிறோம், சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் அதிக மழை பொழிவை சந்திக்கும். அதே போல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்கள், தேனி, தென்காசியிலும் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று இரவு முழுவதும் விடிய கனமழை பதிவானதை பார்த்தோம். கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே போட்டேன். கிட்டத்தட்ட 90% எங்கள் ஊரில் நல்ல ஒரு மழை பொழிவுன்னு சொல்லி அருமையான கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. நம்ம தொடர்ந்து பார்த்தோம். உங்களுக்கும் நம்ம ஹார்ட்லாம் கொடுத்துருக்கோம். கமெண்ட் செக்ஷனில் யார் யார் ஊரில் மழை பதிவாச்சுன்னு சொன்னீங்களோ அவங்களுக்கும் நம்ம ஹார்ட்லாம் கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனல் பாருங்கள். எல்லா நாளுமே நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் கடலோர பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிர மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை கூடுதல் மழை வாய்ப்புகள். தென்மேற்கு பருவமழை 2024வது வருஷம். இந்த வருஷத்தில் சராசரியான மழை கிடையாதுங்க, கூடுதல் மழை வாய்ப்பு. அதாவது நமக்கு ஒரு 100% மழை பெய்ய வேண்டிய பகுதிகளில் 110% வரைக்கும் இந்த மழை பொழிவு தீவிரமாகவே இருக்கும். கூடுதல் மழையாகவே எதிர்பார்க்கப்படுது. அதிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிக அருமையான மழை எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும், உங்கள் ஊரில் மழை வரும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எந்த தேதியில் எந்த நாட்களில் மழை வருங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். ரொம்ப நாளாக கத்திக்கிட்டே இருந்தோம், இந்த மழைக்காக தான் கத்திக்கிட்டே இருந்தோம். மழை வரப்போதுங்க, எச்சரிக்கையாக இருங்க, சீக்கிரமாக நீங்கள் வந்து தயாராகி கொள்ளுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். பொறுமையாக இருங்கன்னு. இப்போ நிறைய மாவட்டங்கள் எப்படி மழை வந்துச்சோ அதே போல் இன்னும் வராத மாவட்டத்திற்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் செம்ம மழை காத்திருக்குங்க. தொடர்ந்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.